பிரைஸ்லாட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த கிறிஸ்துமஸ் நன்னாட்களில் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். குடும்பமாய் தீர்க்கதரிசன ஊழியத்தின் சார்பாக எங்கள் குடும்பமாய் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு தியானத்திற்காக லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், லூக்கா 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எண்ணப்படும் என்று கர்த்தர் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கு என்று ஒப்புக் கொடுக்கவும். பாருங்க, முதற் பலன் கர்த்தருக்குரியது, முதற் பிள்ளை கர்த்தருக்குரியது. முதற் பேரான எந்த விதமா இருந்தாலும் அது கர்த்தருக்குரியதா இருக்கட்டும். உன்னோட மூத்த பிள்ளை கர்த்தருக்குரியது. மூத்த மகனே, நீ கர்த்தருக்குரியவன். நீ கர்த்தருக்காய் ஓடணும். ஒரு பக்கம் வேலை செய்யணும், இன்னொரு பக்கம் கர்த்தருக்காக ஓடணும். ஒரு பக்கம் படிக்கணும், இன்னொரு பக்கம் கர்த்தருக்காக நாட்களை ஜீவித்து தேவனுடைய ஊழியத்தில் நாட்டப்பட்டு ஓடணும். சரி, 2வது 3வது பிறந்த நாங்கள்லாம் எங்க போறது கேட்காதீங்க. நீங்க கர்த்தருக்காக செஞ்சாலே உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம். நீங்களா செய்தீர்கள் என்று கர்த்தருக்காக நன்மைகளை செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுப்பது நிச்சயம். சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறது. இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறது. முதற்கனி, முதற் பாகம், முதற் பலன், முதற் பேரானவர்கள் கர்த்தருக்குரியவர்கள். இன்றைக்கு எதெல்லாம் கர்த்தருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வச்சு செய்யறோம். ஆண்டவரை ஃபர்ஸ்ட் வைங்க, உங்க லைஃப் எல்லாம் பெஸ்டா மாறும். முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். முதலாவது பாத்திரத்தை உட்புறத்தை சுத்தமாகுங்கள். முதலாவது செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ளுங்கள். முதற் பலன் கர்த்தருக்கு. இன்னைக்கு ஆண்டவரை ஃபர்ஸ்ட் வைங்க. ஆண்டவரை முன்ன வைக்காம எதுவும் செய்யாதீங்க. அதனால காணவர் கல்யாணத்திற்கு the first invitation goes to God. First invitation for you, Lord. இந்த வீட்டிற்கு நீர் முதலாவது வந்து என் வீட்டை ஆசீர்வதி. முதலாவது நீர் வந்து என் பிள்ளைகளை ஆசீர்வதி. முதலாவது நீர் வந்து என் தொழிலை ஆசீர்வதி. தொழிலுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க தான். இந்த ஆண்டவருக்கு முதல் முக்கியத்துவம் கொடுங்க. அவர் தான் நமக்கு ஃபர்ஸ்ட். நம்மளுக்கு மனைவியை கொடுத்த கர்த்தர், புருஷனை கொடுத்த கர்த்தர், பிள்ளைகளை கொடுத்த கர்த்தர் தான் ஃபர்ஸ்ட். தொழிலை கொடுத்த கர்த்தர் தான் முதலாவது. தொழில் ஓடாதீங்க, பணம் ஓடாதீங்க. கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தருக்கு நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். இன்னைக்கு எல்லாம் ஃபுல்லா இயேசப்பாவை ஃபர்ஸ்ட் வைங்க, ஃபர்ஸ்ட் வைங்க, ஃபர்ஸ்ட் வைங்க. உங்களுக்கு நீங்க வைக்கிற எல்லா இடத்துலயும் கர்த்தர் உங்களுக்கு பெஸ்டாய் மாற்றுவார். Take this prophetic word. பிறந்த நாள் திருநாள் காண்கிறவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். Receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you. Have a blessed day.